அந்த அதிகாரிக்கும் நிகிதாவுக்குமான தொடர்பு இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறார் அவர். எஸ்பிக்கே நடந்து முடிகிற வரைக்கும் விஷயம் தெரியாத அளவுக்கு ஒரு அதிகார பின்புலம் இருந்திருக்கு அப்படின்னா அது நமக்கு உங்களுக்கு கிடைத்த தகவல் ஏதாவது முன்னாள் அமைச்சர்களோ இந்நாள் அமைச்சர்களோ இருக்கு. இதை ஒரு 109 படம் இருந்தால் 5 பாடியும் கிடைத்திருக்கும். அஜித் குமார், நவீன் குமார், ஆட்டோ குமார், 2G ராஜா பல லட்சம் கோடி வழக்கு சிறையில் போட்டு கனிமொழி சிறை போட்டு இவ்வளவு நாள் ஆகி ஒண்ணுமே எவிடன்ஸ் கொடுக்கணும். எந்த மறைச்சு போய் எந்த பிரச்சனை நீ என்ன செஞ்ச பட்டின்ற மௌனே. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திருபுவனம் அந்த மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட காவல்துறையால் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற அளவுக்கு நீதிமன்றமே அந்த வார்த்தைகளை பிரயோகித்திருக்கு. இந்த சம்பவம் ஒரு நகை காணாமல் போயிருக்குன்னு சொல்லிய ஒரு 24 மணி நேரத்திற்குள் ஒரு எங்கிருந்து வந்த ஒரு அழுத்தம், இந்த நிகிதா அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனடியாக அவர் ஒரு தனிப்படை வைத்து, இப்போ அதை தனிப்படையை கலைக்கப்பட்டிருந்தாலும் தனிப்படையை வைத்து அவரை தூக்கிட்டு போய் சட்டத்திற்கு புறம்பாக அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த நிகிதா யார்? அந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு அவ்வளவு செல்வாக்கா? நிகிதாவினுடைய செல்வாக்கை விட காவல்துறை அதிகாரிகளுடைய செல்வாக்கு தான் அதிகம். நான் வழக்கமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் காணோம், அவ்வளவு சீக்கிரமாக ஒரு தனிப்படை வச்சு செஞ்சுருவாங்க? செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அது ஒரு வழக்காகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதில் நிகிதா நேரடியாக காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்க முடியாது. நிகிதா நேரடியாக தனிப்படை சண்முக சுந்தரம் டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டிருக்க முடியும். மானாமதுரை டிஎஸ்பிக்கு சண்முக சுந்தரத்துக்கு உத்தரவிட்டிருக்க முடியாது. அப்போது நிகிதாவினுடைய கட்டளையை சென்னையிலிருந்து வந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அந்த அதிகாரியுடைய கட்டளைக்கு தான் அங்கே வலிமை. இதில் நிகிதா ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிகிதா அந்த அதிகாரிக்கும் நிகிதாவுக்குமான தொடர்பு இல்லைன்னா ஹென்ரி டிஃபன் சொல்லுவதை போல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறார் அவர். யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இதில் ஒரு பெரிய முரண்பாடு என்னென்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் அதிகாரி வேலை வாங்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஐபிஎஸ் அதிகாரி தான் வேலை வாங்க முடியும். ஒருவேளை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு தொடர்பு இருந்தாலும் அவரு இந்த ஐபிஎஸ் அதிகாரி அப்படித்தான் நடக்கும். காவல்துறை எப்பவுமே உயர் காவல்துறை அதிகாரிக்கு தான் கட்டுப்படுவார்கள். நீங்கள் ஐஏஎஸ் என்பது இதை திசை மாற்றுவதற்கான ஒரு வழிதான். அது அவர் ஹென்ரி டிஃபன் ஒரு பெரிய மக்கள் போராளி. அவருக்கு இது போன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் காவல்துறை வேலை வாங்கியிருப்பான்னு சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த 9 பவுன் நகைக்கு தனிப்படை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 13 வருஷம் ஆச்சு ராமஜெயம் கொலை வழக்கு, பல தனிப்படை, ஒன்றுமே நடக்கலை. ஜெயராஜ் பெனிக்ஸ் அது தனிப்படையே தேவையில்லை. அது காவல் துறையே அடித்து கொண்டு விட்டான். செல்ஃபோன் கேட்குறான், கொடுக்கல, அடித்து கொண்டு விட்டான். அதுக்கு தனிப்படை சொன்னான். ஆனால் இந்த அஜித் குமாருடைய கொலை வழக்கு நீட்டு மறுபடியும் சென்னையிலேருந்து என்ன அழுத்தம் வருதுன்னா, மறுபடியும் டைட் பண்ணுங்க, என்ன அவனை கொன்றாவது நகை எடுங்க. இதுதான் அந்த உத்தரவுக்கு நிகிதா உத்தரவு அல்லது. இல்லை, எந்த அளவுக்காவது என் நகையை மீட்டு கொடுத்துருங்க அந்த பெண்மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? அவனை என்ன பண்ணியாவது நகை எடுங்கன்னு உத்தரவிடக்கூடிய அளவுக்கு இந்த அம்மாவுக்கு நெருக்கமான அதிகாரி அந்த அளவுக்கு இருந்துக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அதாவது அதிகாரி தான் உத்தரவிட்டிருக்கார். நிகிதா நமக்கு ஒரு பெரிய ஒரு கேரக்டர் இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இன்றைக்கி செய்தித்தாள்கள்லாம் வருது, அந்த அம்மாவின் மீது மோசடி வழக்கு இருக்கிறதாகவும் 2010-2011 காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த துணை முதல்வர் நேர்முக உதவியாளர் எனக்கு ரொம்ப அறிமுகமானன்னு சொல்லி சில லட்சங்கள் 2 கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நமக்கு வெளியில் வந்திருக்கு. இல்லை, அதெல்லாம் இருக்கும். ஆனால்
அஜித்குமார் மீது நடவடிக்கை என்பது தனிப்படை இதுக்கு தேவையே இல்லை. நீங்கள் மானாமதுரை ஸ்டேஷன்லேயே கூப்பிட்டால விசாரித்து நகை எடுத்துருக்கலாம். இப்போ இந்த கார் சாவி நிகிதா அஜித்குமார்கிட்ட கொடுக்குது. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அஜித்குமார் இன்னொரு தம்பி நவீன்குமார்கிட்ட கொடுக்குறாரு, அவருக்கும் கார் ஓட்ட தெரியாது. அப்போ இவர் போய் காரு யார் ஓட்ட தெரிந்தவர்கள் அவர் போய் கூப்பிட்டு வர்றாரு. யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் யாரோ எடுத்து நிறுத்துறாரு. ஆமாம், அவர் தான் போய் அங்கே காரை எடுத்து நிறுத்துறாரு. அப்படி காரை எடுத்து நிறுத்தி அந்த கார் சாவி 1 மணி நேரம் அவர்கள்ட்ட தான் இருந்திருக்கு. நீங்கள் எப்பவுமே ஒரு ஆடம்பர கார் இருந்தால் யார்கிட்ட சாவி இருக்கோ அவருடைய நண்பர்கள் கொஞ்சம் நேரம் அந்த காரில் ரிலாக்ஸாக இருப்போம். ஏசியை போட்டுட்டு அந்த சேர் அப்படி சாய்ச்சி விட்டுட்டு, ஏன்னா அவங்க வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஆகும். கோயில் போய் அவசரமாக யாரும் சாயம் போட மாட்டாங்க, அமைதியாக தான் சாயம் போடுவாங்க. குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 4 சீட்லேயும் 4 பேர் ஏசியை போட்டுட்டு நீங்கள் அந்த டெக்கில் பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸாக, அது உச்சி வெயில் ஒரு காடு அது. அப்போ ஜில்லுன்னு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறதை போல் அந்த காருக்குள்ளே ஏசி வரும். அப்போ இந்த 4 பேர் இல்லை 4 பேருடைய நண்பர்கள் 4 பேர் இப்படி அந்த காரில் எத்தனை பேர் அந்த காரில் இருந்தாங்க அந்த 1 மணி நேரத்துலங்கிற விசாரணையை மானாமதுரை ஸ்டேஷன் இருக்கிற ஏட்டையாவே நகை எடுத்து கொடுத்துருப்பார். சாதாரண விஷயம் அது. ஆனால் இது சென்னையிலிருந்து வந்த உயர் அழுத்தம் காரணமாக மானாமதுரை ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஸ்பெஷல் டீம் வருது. இதில் என்னென்னா அதிகார துஷ்பிரயோகம் தான் இதில் முதல் குற்றம். அதிகார துஷ்பிரயோகம் செய்த இப்போ அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியுடைய மனைவி போல உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, மேலேருந்து சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம், அவரை விட்டுட்டீங்க எங்களை பிடிச்சிட்டீங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அதுதான். இல்லை, குற்றச்சாட்டாக இருந்தாலும் எதை சொன்னாலும் செஞ்சுருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. ஒரு காவல்துறை வந்து ஒரு ஏவல் துறையாக இருந்து ஒரு உயிர் பறிபோகக்கூடிய அளவுக்கு அந்த பின்னணி உத்தரவு கட்டுப்படுவாங்களே. இத்தனைக்கு இது எஸ்பிக்கு தெரிலன்றாரு. எஸ்பி வந்து இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எஸ்பிக்கே நடந்து முடிகிற வரைக்கும் விஷயம் தெரியாத அளவுக்கு ஒரு அதிகார பின்புலம் இருந்திருக்கு அப்படின்னா அது நமக்கு உங்களுக்கு கிடைத்த தகவல் ஏதாவது முன்னாள் அமைச்சர்களோ இன்னாள் அமைச்சர்களோ இருக்கிறதா? ஒரு போலீஸ் அதிகாரி தான் சொல்கிறாங்க, நம்ம அதை பொது வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காவல்துறை உயர் அதிகாரி அதே சமூகத்தை சேர்ந்த வேறு ஒரு குழு சொல்கிறாங்க. இப்போ அஜித்குமாரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், நிகிதாவும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பத்திரகாளியம்மன் கோயிலும் அவர்கள் குல தெய்வம் அது. அப்படின்னா நிகிதாவை ஒரு சாதாரண விசாரணைக்கு ஒரு ஃபோன் எல்லாம் எடுத்து அவங்களுடைய ட்ராக் பண்ணுற விசாரணையை இன்னும் துவக்காமல் இருக்கிறாங்களே ஏன்? இல்லை, என்னென்னா இந்த வழக்கு நிகிதா தரப்புலையும் அஜித்குமார் தரப்புலையும் நடுவில் மீடியேட்டர் பேசி சில உத்தரவாதங்கள் கொடுத்து சில லட்சங்களை கொடுத்து இது வந்து ஞாயிற்றுக்கிழமையே என்ன ஆகி போச்சு, சமரசமாகி போச்சு. இதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளால் இது வெளியே வந்து எதிர்கட்சிகளால் இது செய்தி பெருசாக்கப்படுது, எதிர்கட்சிகளால் பெருசாக்கப்படுகிறது. ஆனால் இது நடந்த கொடூரம் என்பது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, கொலை செய்யணும்னு முயற்சி செய்கிறவன் கூட இப்படி கொலை செய்ய மாட்டான். அருமையான வார்த்தை அது, சித்திரவதை. ஆமாம். அப்போது அவன் அடி தாங்காமல் சித்திரவதை மிளகா கரைசலை கரைச்சி கொடுத்து குடிக்க சொல்லி அடிக்கிறாங்க 6 பேர் உடல் முழுவதும். அப்போ அவன் இந்த அடியை தாங்காமல் பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கவான்னு கூப்பிட்றான். அங்கே போனால் இல்லை நீங்கள் இவ்வளவு சித்திரவதை இந்த 9 பவுனுக்கு அதிகபட்ச அதிகம். அப்போது ஒருவேளை நகையினுடைய அளவு அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்குவோமா? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 9 பவுன் தான், 9 பவுனுக்கு இவ்வளோ டார்ச்சர். நீங்கள் இதே ஒரு 109 பவுனாக இருந்தால் 5 பாடியும் கிடந்திருக்கும். அஜித்குமார், நவீன்குமார், ஆட்டோ குமார், கார் எடுத்து நிறுத்தணும், அத்தனை பேரும் பாடியாக இருப்போம். அப்போ இது 9 பவுன் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் அந்த அம்மா கட்டப்பையில் பின்னாடி நகையை வச்சுருந்துருக்காங்க, பின்னாடி முன்னாடி உட்கார்ந்து அந்த காற்று வாங்கியவர்கள் உயிரை வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இதில் அஜித்குமார் சம்மந்தமே இல்லை. அந்த
வீல் சேரில் வச்சு நிகிதாவோட அம்மாவை கோயில் பூரா சுற்றிட்டு வர்றாரு. அவர் 500 ரூபா கேட்குறாரு, நம்ம 100 ரூபா கொடுத்தா, அது ஒரு சர்ச்சையாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அஜித்குமாருக்கு தனிப்படை 9 பவுனுக்காக தனிப்படை போட வேண்டிய, அப்போ தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது. உருவான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். தமிழ்நாடு முழுக்க அப்போது இந்த ஸ்பெஷல் டீமுடைய வேலை என்னென்னா, நகை திருட்டு, கிரைம், கஞ்சா, அபீனு, கள்ளச்சாராயம், இந்த மாதிரி கிரைம் கேஸுகளை நடக்காமல் தடுக்கணும். இதற்கு நடந்தால் அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னால் சாத்தான்குளத்தில் கூட இந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டீம் வச்சுருந்தாங்க. அவங்க தான் அதிகப்படியாக தாக்கினதாக வந்தது, அதை கலைச்சாங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் டீம்னு ஒன்று இருக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கலைக்கிறாங்க. ஏன் இந்த காவல்துறையில் எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது, ஒரு சரியாக அதை வந்து நிர்வகிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது காவல்துறை முழுக்க அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு ஒரு குற்றவாளியை அடித்து அவன் மயங்கிய நிலையில் ஒரு இன்ஸ்பெக்டர் டீம் இழுத்துட்டு வர்றார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு மூத்த வழக்கறிஞர் போய் தடுக்கிறார். அவர் ஊருக்கு போகிற பஸ்ஸுக்கு வந்தவர் தடுத்து கேட்குறாரு, ஏப்பா இப்படி அவனை சித்திரவதை பண்ணி கொண்டு வர, அவன் அவ்வளோ பெரிய குற்றமாக பண்ணிட்டான், எதாக இருந்தாலும் நீ நீதிமன்றத்தில் உடனே நிறுத்து, அவங்க தண்டனை கொடுப்பாங்க. உனக்கு தண்டனை கொடுப்ப யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படியே கோவம் அந்த இன்ஸ்பெக்டர் யார் மேலே திரும்பிச்சு? அந்த மூத்த வழக்கறிஞர் மேலே. இந்த படம் அப்படியே அவர் மேலே பாயுது. பாஞ்சு அவரை அடித்து உதச்சி துவைச்சு, இந்த குற்றவாளிக்கு என்ன நடந்ததோ அந்த வழக்கறிஞருக்கு அதே மாதிரி நடந்தது. கொண்டு போய் ஸ்டேஷன் உட்கார வச்சு பயணத்தை ரத்து பண்ணி அவரை சித்திரவதை பண்ணிவிட்டான். அப்போது இவர்கள் சட்டத்துக்கும் பயப்படுறதில்லை, ஜனநாயகத்துக்கும் பயப்படுறதில்லை, எதுக்கும் பயப்படுறதில்லை. ஏன்? மேலதிகாரி காப்பாற்றிடுவார். அந்த அதிகாரிக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கும், அரசியலே பின்னணி இருக்கும். இந்த காரணத்தினால இந்த அதிகாரிகள் யாருக்கும் பயப்படுறதில்லை. சிலர் செய்த குற்றத்துக்கு நீங்கள் திருநாட்டு கொலை வழக்காக இதை மாற்றணும். கொலை வழக்காக மாற்றினால் மட்டும்தான் இந்த காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து கேட்கணுங்கன்னு மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். நீங்கள் ராத்திரி பூரா கோயிலுக்கு பின்னாடி வச்சு அடிச்சிருக்காங்க, அவங்க ராத்திரி பூரா கத்தியிருக்கான். அப்போ அங்கே ஒரு 200 பேர் குடியிருந்துருக்கிறான். மனசாட்சியே இல்லாத மனிதர்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் டாய்லெட்ல இருந்து அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கிறார். மற்ற அத்தனை அவங்க கூட முன்னால் வந்து அவங்க காலி. இப்போ அவரு இப்போ எனக்கு செக்யூரிட்டி வேணும்னு கேட்குறதா நமக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ஏப்பா எங்கள் ஊரில் வச்சு இது வேணும் அடிக்கிறேன்னு அங்கே ஒரு அரசியல் கட்சி இல்லை, அங்கே ஒரு பொதுநல ஆர்வலர் இல்லை, ஒரு வழக்கறிஞர் இல்லை. போய் 200 பேர் போய் கேட்டிருந்தா நீங்கள் 5 பேர் விட்டு ஓடி போயிருப்பான். கோர்ட்டுக்கு தெரியுமா? வேறு ஒன்றும் கோர்ட்டுக்கு தெரியுமா? நீ இப்படி சித்திரவதை பண்ணும்போது நீதிமன்றத்துக்கு தெரியுமா? நீதிமன்ற ஆணை இருக்கா? யார் வேணால் கேட்கலாம். நீதிமன்ற ஆணை ஒன்று வெளியே வந்துருச்சுன்னா அது மக்களுடைய சொத்து. ஜுடிஷியல் ஆள் தான் கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போது இந்த விழிப்புணர்வு எப்போ வருதோ, நீங்கள் ஜெயராஜையும் பென்னிஸையும் அடிக்கிற பொழுது ஒரு 5 வக்கீல் போயிருந்தா போது, இப்போ ஜெயராஜ் பென்னிஸ் உறவினர்கள் 50 பேர் போயிருந்தா போது அவனை காப்பாற்றிருக்கலாம். அந்த காலகட்டம் கூட ஒரு கோவிட் காலகட்டம் அப்படின்னு நம்ம அறிவிக்கிறோம். இப்போ இந்த வழக்கு அதுவுமே இன்னும் 9 பேருக்கு அந்த காவல் அதிகாரிகள் 9 கேஸாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்காவது ஒரு முடிவு பெறுமா, இல்லை இதுவும் நீர்த்து போயிருமா? நீங்கள் இல்லை, காவல்துறை அதிகாரிகள் எப்போவுமே தன்னுடைய கொலீக்ஸுகளை என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றி. யார் நீங்களும் போய் நானும் போய் சார்ஜ் போட முடியுமா? குற்றத்தை மறைப்பது, குற்றத்தை தற்பிப்பதற்கான ஓட்டைகளோடு தான் அந்த குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்படும். குற்றத்தை காவல்துறை அதிகாரி தப்பிப்பதற்கு என்ன வழியோ அத்தனை. நீங்கள் பாட்டியாலா நீதிமன்றத்திலே பல வழக்கு நீதிபதி கண்ணீர் விட்டார். எந்த அரசு ஆவணம்? சிபிஐ அப்படி பண்ணுத? நான் தினம் உட்காந்துருக்கேன், எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, எதுக்கு இந்த கேஸ் எதுக்கு போட்டீங்க? பாட்டியாலா நீதிமன்றத்தில் கலாநிதி மேலே வழக்கு, அந்த கலாநிதி வழக்கு சிபிஐக்கே வழக்கறிஞர் தட்டுப்பாடு. 2G ராஜா பல லட்சம் கோடி வழக்கு, அந்த வழக்கில் சிறையில் போட்டு கனிமொழி சிறை போட்டு இவ்வளோ நாள் ஆகி ஒன்றுமே எவிடன்ஸ் கொடுக்கணும். நீதிபதியை போய் தேடி பிடிப்பார் குற்றவாளிகளை. அப்போது இந்த வழக்கும் அப்படித்தான். அப்போ இது பொதுமக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வரணும். என்னையா நடக்குது? என்ன கேரளாவில் இருந்தால் ஒன்றுவா
ஒரு 50 பேர் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை எடுத்துகிட்டு நேராக போயிடுவான். எந்த மறைச்சு போய் எந்த பிரச்சனை நீ என்ன செஞ்ச பட்டின்ட்டு போனே 50 பேர் நிற்பான். அந்த மாதிரியான ஒரு தீவிரத்தன்மை தீவிரத்தன்மைலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம அடிப்படை உரிமை அதெல்லாம் தீவிரத்தன்மை, அடிப்படை உரிமை. அந்த தீவிரத்தன்மை என்பது இப்போ நீங்கள்லாம் கூட பத்திரிகையாளர் இருந்த காலகட்டத்தில் களத்தில் நேராக வாச்சாத்தி மாதிரியான பொருள்லாம் நீங்கள் நேரடியாக போனீங்க. இது மாதிரி பல இடங்கள்ல அன்னைக்கு பொது உடைமை கட்சிகள் போய் நேரடியாக இன்னைக்கு அதுக்கான தேவை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுக்கு தேவை அப்படி இல்லை, நீங்கள் அந்த வார்த்தையே தவறு. தேவை அதிகமாக இருக்கு. அதான் தேவை அதிகமாக இருக்கு, செயல்பாடு குறைஞ்சி போச்சு. இல்லை, கம்யூனிஸ்ட்களே இல்லாமல் போயிட்டான். கம்யூனிஸ்டுகள் தான் இந்த வாச்சாத்தியை போல பல சாத்திகளை வெளியே கொண்டு அது சிதம்பரம் பத்மனி வழக்கு, ஒசூர் கல்பனா சுமதி போல காவல் நிலையத்துக்குள்ளே ஒரு ஆசிரியை கற்பழிக்கப்படுகிறாள். அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போராடி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பூரா திமுக கட்சியை அணைச்சிட்டாங்க. இதை கேட்டால் சீட்டு குறைஞ்சோ சீட்டே இல்லை. இங்கே திமுக காரன் ஓட்டு போட்டு கம்யூனிஸ்ட்கள் ஜெயிக்க வைக்க வேண்டியது. முதல்ல கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வச்சான். திருப்பூரில் கோயம்புத்தூரில் அதான் நிலைமை. இப்போ திமுக காரன் ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு போட்டு காசு கொடுத்து குவார்டர் பிரியாணி காக்கா பிரியாணி எல்லாம் கொடுத்து திமுக காரன் வேலை செஞ்சு யாரை ஜெயிக்க வைக்க வேண்டியிருக்கு? கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வைக்க வேண்டியது. அப்போ இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு அந்த அவருடைய சகோதரருக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆவின் அரசு வேலை இதோடு அவங்க சமாதானம் ஆகிக்க வேண்டியதானே அவர்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை சமாதானம் செஞ்சாச்சுங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்துருச்சு. என்ன நடந்ததுன்னா உடனே அங்கே செங்கை மாறன்னு ஒரு திமுக மாவட்ட துணை செயலாளர் போகிறாரு. 2 பேரையும் கூப்பிடுறாரு. நீ பிரச்சனை பெருசு பண்ண மாட்டோம், ஆட்சி கெட்ட பேர், அதிகாரத்துக்கு கெட்ட பேர், காவல்துறை சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, நிறைய பிரச்சனை கோர்ட்டுக்கு போகும், நீங்கள் நெஸ்டிடம் வாங்கிங்க, உயிருக்கு ஒரு விலை, நீங்கள் குடும்பம் நிகிதா நீ குடும்பம் பேசி முடித்து பாடி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை இரவு சாவுறா. நீங்கள் பாடி எடுத்துகிட்டு இந்த குழு மானாமதுரை ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போச்சு. அவன் செத்து நேரம் ஆச்சு. மதுரை கொண்டு போகிறாங்க, செத்து போனவர் பிழைக்க வைக்கிறது. பல தேர்தலில் நீங்கள் உற்று கவனித்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, இந்த விஷயம் திமுகவுக்கு கரையா இல்லைங்களா? இல்லைங்க, பெரிய கரை. ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பெரிய கரை, அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்ன தேர்தல் நேரத்தில் எதிரொலி ஒன்றும் எதிரொலிக்காது. இவன் தான் கியூ கட்டி நிற்கிறானா? 500 ரூபா கொடுப்பியா, 1000 ரூபா கொடுப்பியா, 1 கோட்டை 2 கோட்டை கொடுப்பியா? செந்தில் பாலாஜி வந்துட்டாரா? காக்கா பிரியாணி வந்துருச்சா? பிரியாணி ஆக்கிறவன் பாதி பேர் கறியை கழுவுறதில்ல, அரிசியும் கழுவு மூட்டையோட பிரியாணி அடுப்பில் அண்டாவில் கொடுத்ததை நான் பார்த்துருக்குறேன். இப்படி தான் இருக்குது. எதை கொடுத்தாலும் தின்னுருவான். ஓல்டு மங்கு குவார்ட்டரை கொடுத்தா குடிச்சிட்டு படுத்துருவான். அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் இல்லை. அப்போ அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. தொடர்ந்து இந்த வழக்கு போகிற போக்கை நாம் பார்ப்போம். இதற்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நடப்பதை கவனிப்போம். உங்கள் கருத்து பதிவுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.